கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியலற்ற நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நான் அனுராஜ், என்னுடன் கலைஞர் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இப்போ பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக மாற்றம்ன்றதெல்லாம் காட்சி கொண்டிருந்த இந்த புதிய அரசு இதில் ஏதோ மாற்றத்தை செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறேன். நடந்து முடிந்து சுதந்திர தினம் கொண்டாட்டாங்க. ஒன்று அங்கேயும் இங்கேயும் நடந்திருக்கு. சில விமர்சனங்கள் இருக்குது. அதில் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் சேர்ந்து நின்றார்கள், பகையாக மாறி இருக்கிற சில விஷயங்கள் நடந்து. முதலாவே தான் இன்னும் நான் இப்போ இதில் கலந்து இப்போ நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டா இல்லையான்னு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி இப்போ 77 வருஷத்துல சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரம் அடைஞ்ச நாடாண்டா இப்போதான் அக்செப்ட் பண்ணிங்க. தான் எடுத்துக்கொள்ளணும். ஜனாதிபதி நிற்கிறார், அமைச்சர்கள் எல்லாரும் நிற்கணும் என்னும் போது இது வரைக்கும் அவர்கள் அந்த கலந்து ஒன்று இல்லை. ஓகே, அப்போ நாங்களும் சில வேலை இந்த போகிற போக்க பார்த்தா இப்போ எங்களோட தமிழ்நாடு ஜனதையை வந்து நாங்களும் கலப்புக்கூடி எல்லாம் விட்டுட்டு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதபடியால நாங்கள் நல்லா போனாங்க. ஆனால் வந்தா பேருந்து முந்தியும் பிந்தியும் நிறைய பேர் கலந்து இருக்கிறவங்க கிடையாக்கள். இல்லை நாங்கள் மக்களையும் சொல்லுங்க, மக்களையும் சேர்த்து சம்பந்தம் சிங்கக்கொடி புகழாக இருக்கும்போது போனவர் அவர் எலெக்ஷன்லேயே சிங்கக்கொடி தூக்கினவர் டைமில் போனவர். எங்களுடைய தமிழ் அரசியல்வாதியும் தொடர்ச்சியாக கலந்து வந்துருக்கிறார். அரசோட இருக்கக்கூடிய எல்லாரும் இப்பவும் கலந்து கொண்டுறாங்க. இதுல நீங்க கொமன் டாக்ஸ் போடும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னீங்கன்னா அப்புறம் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இல்ல உண்மையாக அதை மென்ஷன் பண்ண தமிழ் அரசியல் மென்ஷன் பண்ணினது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தான் தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லிட்டேன். தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்ற அடுத்த பிரச்சனை போலி தேசிய போலிகள். தேசிய போலிகள் இருக்குன்னு இத்தனைக்கும் அது தேசிய போலி என்று ஒரு 5 கட்சியே சொல்லித்தேன். சரிதானே? அதோட இப்போ முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்குமான சண்டையிலேயே யார் தேசியவாதி என்ற கேள்வி இருக்கு. எலெக்ஷனுக்கு முதல் வரைக்கும் தமிழரசு கட்சி தேசியவாத கட்சி அல்ல. இப்போ தேசியவாத கட்சி ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்றாரு. அவர் சேர்ந்து வேலை செய்யணும். நாடாளுமன்றத்தில் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்ய அப்போ தேசிய கட்சியை அவர் அங்கீகரிச்சதுனால தான் அவர் சொல்றாரு. இப்போ அப்போ அதனால இப்போ நாங்கள் அதெல்லாம் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ன்ற மாதிரி எல்லாம் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு தமிழ் அரசியல்வாதி அரசியலா அல்லது தேசிய அரசியலை பேசுறவர்களா அல்லது அல்லது தேசிய போலிகளா இல்லாட்டி தமிழ் பேசுறா நீங்க அந்த டேக்குகளை கொடுத்தாருன்னா யார சொல்றீங்க குறிப்பிட்டு சரியா விளங்கி கொண்டு பேச முடியும். உண்மையா இல்ல உண்மையா இதுல அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை இருக்கு. இந்த தமிழ் தேசியம் ஒரு இட பயன்படுத்துறது. தமிழ் தேசியம் என்ன? நல்ல கேள்விதான். உண்மையா தமிழ் தேசியம் என்று சொல்லி நாங்கள் காய்ச்சி கொண்டிருந்தோம். தமிழர் விடுதலை உணர்வை தான் தமிழ் தேசியம் என்று சொல்றாங்க. எங்களுக்கு தமிழர் விடுதலை உணர்வுனாலும் தமிழர்னா உலகம் முழுக்க பிறந்திருக்கிற தமிழர்களை ஈழத்தமிழர்கள் சொல்லி கொண்டு ஈழத்தமிழர்களுடைய விடுதலை ஈழமெண்டா வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்குல தமிழர்கள் தான் சொல்றீங்க. தமிழர்களிடம் வந்து குறிக்கப்பட்டு விடுதலை புலிகளால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை இல்லை அவர்களது விடுதலை, அவர்கள் தங்களை ஆளும் உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தமிழ் தேசியம் அது தொடர்பான ஒரு எண்ணக்கருவை தமிழ் தேசியம் என்று சொல்றாங்க. அந்த டெஃபினேஷனுக்கு நீங்க தமிழ் தேசியம் என்று குறிக்கிறதன் மூலமா தமிழ் என்றது ஒன்றை குறிச்சிங்கன்னா அது வெங்கட மலை முதல் நல்லூர் வரைக்கும் ஒன்றை பற்றி சொல்லுது. சங்ககால இலக்கியம் இன்றைக்கு பார்த்தாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாடுகள்ல தமிழர்கள் பறந்து வாழினம். கடைசியா வரப்போற இந்த மாச இறுதியில வந்து தமிழர் மாநாடுன்னு சொல்லி வியட்நாம்ல நடக்க போகுது. அதுக்கு 42 நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அறிவிச்சிருக்கோம். தமிழ் சங்கம் தெரியாமலையும் தமிழர்கள் வந்து வர போய் பல நாடுகள் போய் பார்த்தா தான் தெரியும். அதை பற்றி அந்த இதுகளில் பார்க்கும்போது ஆங்கிலத்துல பேசினா தமிழ்நாட்டு
இதுக்குள்ளால வந்த தமிழர்கள் வந்து அவர்கள் உண்மையே தமிழ் தெரிஞ்சா கூட அவர்கள் ஆங்கிலத்துல பேசுறது யாரும் இல்ல. இப்ப தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது. இப்பதான் அவர்கள் படிக்கவே தொடங்கி தமிழர். நான் நினைக்கிறேன் 3வது 4வது தலைமுறைக்கு பிறகுதான் நம்மளை படிக்க தொடங்கி. ஆனா தங்களை தமிழர்கள் தான் அவர்கள் அடையாளப்படுத்திக்கணும். அந்த 2வது பாரம்பரியம் அந்த இது எல்லாம் மொழியை கையை விட்டுட்டோம். பயன்பாட்டுக்கு பொருத்தமானது இல்லைன்றதுனால மொழியை கையை விட்டுக்கணும். அதே நேரம் பர்மாவில் தமிழர்கள் இன்னும் தமிழர்களாக இருக்கணும். தமிழ் நல்லதாக தமிழ் பேசிக்கொண்டு தமிழ் வாழ்வியல் முறையோடயே இருக்கணும். அப்படி பல இடம் மொரிஷியஸ்ல தமிழர்கள் தமிழ் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட இப்ப நாங்க நிகம்பூர்ல இருக்கிறவர்கள் இன்றைக்கு சிங்களவர்கள் நின்றுட்டோம். ஆனா அவர்களே உண்மையா இந்த பக்கமா சேர்ந்து அவர்கள் தமிழர்கள் தமிழ் தெரியாத தமிழர்களாக அவர்களை உண்மையில அப்ப இப்படி எல்லாம் 40 நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்களை அவர்கள் நலன்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையா தமிழ் தேசியம் என்று வந்தா வரவணும். அப்படி வரணும். நாங்களும் என்ன சொல்றது குழுவுக்குரியாக இல்ல குழுவுக்குரியன்னு சொல்ல முடியாது. நீங்க சுருக்கி சரி அதை விட்டுருங்க. குறைந்தபட்சம் இலங்கைக்குள்ள இருக்கிற தமிழ் தேசியம் என்று பார்த்தாலும் நீங்கள் மலையாள தமிழர்கள் உட்பட இளத்தமிழர்களுடைய தேசியம் வடக்கு இளத்தமிழ் ஈழம்ன்றது இலங்கை தமிழீழம் என்று வரையறுக்கப்பட்ட இல்ல இணைந்த வடக்கு கிழக்குல தமிழீழ தேசியம் நீங்க சொல்லணும். ஏன் உங்களுக்கு அந்த தமிழீழ தேசியம்ன்றதை சொல்றதுக்கு ஏன் பயமா கிடக்கு? இல்ல பயம் இல்ல. உங்களுக்கு நான் கேட்கல அரசியல்வாதிகளை நோக்கி கேட்கல. அரசியல்வாதிகள் நாங்க அப்படி ஒட்டியடியா இந்த பேர்ல குற்றம் சுமத்தணும் நான் ஃபீல் பண்ண இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து பழக்கத்துல வந்து தமிழ் பழக்கம் வேணா அவ்வளவு வேக்கா இருக்கு. உங்களுக்கு கிளியர் இல்ல, விஷயம் கிளியரா இல்ல. அப்படியா கூட இதை பற்றி பேசுறோம்ன்றதுல உங்களுக்கு தெளிவு இல்லை. அதான் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா அப்படி அவர்கள் உண்மையை விளக்கம் இல்லை. அவர்கள் விளங்காம இருக்கிறார். அது எங்களுக்கு அதெல்லாம் தலைவர்களா இருக்கிறான். அவர்கள் அதை ஏமாத்தினவன் தான் நான் நினைக்கிறேன். தெரியும் தெரியாத என்னன்னா தமிழீழ தேசியம் தான் மட்டும் நாங்கள் பேசுறோம். மட்டும்தான் பேசுறோம். உண்மையா அது தமிழீழ தேசியவாதம் என்று தான் சொல்லுவோம். தமிழீழத்தன்ற பேரை சொல்லிட்டவன்டா பிடிச்சு கொண்டே அடிச்சுட்டு வாங்கலோன்ற பயத்துக்காகவே பிரிவினையாக அப்படி இல்லை. இது அடையாளப்படுத்தப்படுகிற ஒன்று. நாங்க பிரிவினை பேசுறோம் இல்ல. ஆனா இது அப்படிதான் இருக்கு. ஈழம்ன்றது மொத்த இலங்கையை குறிக்கிறோம் போது அதுல தமிழர்கள் வாழ்கிற பகுதி, அதாவது பூர்வீக தமிழ் குடிமக்கள் வாழக்கூடிய பகுதியை தமிழ் ஈழமாக நாங்கள் அடையாளப்படுத்துறது எந்த தவறும் இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழீழ விடுதலை கழகம் என்று பேர் வச்சிருக்க கட்சியை அங்கீகரிக்கிறீங்க. அது மாதிரி பேர்ல தமிழீழம் கொண்டிருக்கிற எல்லா கட்சிகளையும் நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அந்த சொல்லு விளையாட சொல்லோ பிரச்சனையே இல்லை தானே. அப்படி அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை நோக்கி நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய அரசியல் போராட்டம் நடத்த வேண்டியது உங்களோட ஒரு கடமை. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழீழ தேசியவாதம் என்று அதை குறித்து சொல்றேன். அது அப்படிதான் இருக்கு. அது தமிழ தேசியவாதமா தான் இருக்கு. அப்ப பிறகு அதை தேவையில்லாம அதுவே இருக்குதான்றது அடுத்த கேள்வி. அது தனியான விவாதம். தமிழீழ தேசியவாதம் என்றது ஒன்று இருக்கா. ஆனா இந்த தமிழ் தேசியவாதம் என்றதுக்குள்ள வரும்போது இந்த மாதிரியான சில அடையாள பிரச்சனைகள் இருக்குது. நினைக்கிறேன் அதை நாங்கள் ஒரு தனி டாபிக்கா எடுத்து கேட்கணும். இன்றைக்கு நாங்கள் அழைக்கிறதுக்கு வந்திருக்கிற டாபிக் வந்து இலங்கை திருநாட்டின் 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. வளம மாதிரி வெகு விமர்சையாக நாட்டில் விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. அதுல இன்னும் ஒரு 40% பேரை குறைச்சிருக்கீங்க. அதான் அதில் வெகு விமர்சையாக தான் கொண்டாடி இருக்கோம். அதுல நிறைய விஷயங்கள் கைக்க வேண்டிய சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது. மாறினது அதை பற்றி கதைக்க வேண்டுமான்றதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதை அப்போ கொண்டாடிச்சினம், அணிவகுப்பு நடத்திச்சினம், என்ன பாரம்பரிய நடனங்கள் இசைகள் அதெல்லாம் செய்தினம், ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்திச்சினம், பிறங்கி முழங்கிச்சினம், அதெல்லாம் செய்தினம்ன்றது தெரியாத அவர் இன்றைக்கு இருக்கிற ஆளுந்தரப்பாக இருக்கிறவர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு கிடைச்சிருக்குதா இல்லையான்னு தெரியாமலே அந்த இடத்துல நின்று கொண்டு இன்றைக்கு பார்த்த மீம் ஒன்று தக்கண்டு ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி சொல்ல நடந்து போக சஜித் பிரேமதாசன் இருக்கிறார். அதுல கீழே காத்திருந்த பொண்டாட்டி நெட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் 2 பேரும் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார்.
சஜித் பிரேமதாசா இவர் வந்து போறது. சரி, சப்ஜெக்ட் இல்ல, அது அவர்கள் வழக்கமா செய்யற ஒரு விஷயம். இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் அதை செய்யாம விடுறது இந்த பொருளாதார நெருக்கடி சமயத்துல அப்பவும் செய்தவர்கள் மிக குறைவான விருந்தினர்களை பெரிதாக அழைக்காம நடந்து கொண்டு ஒரு நிகழ்வாக அது இருந்தது. இந்த முறையும் அந்த மாதிரி சில செலவுகளை குறைக்கிறதுக்கான வேலைகள் செய்திருக்கிறோம் என்றதை தாண்டி அதுல சொல்லிக்கொள்ளவோ பேசுறதுக்கோ பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா தெரியல. அவர்கள் இலங்கையினுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுற ஒரு நாளை அதே நாளில் கொண்டாடுகிறார்கள். நீங்க முக்கியமா பார்க்க வேண்டி இருக்கிற விஷயம் என்னென்றால், அதே நாளை கரிநாளாக கொண்டாடுற வடக்கு கிழக்கினுடைய பண்பியல்பு மாற்றமடையல என்ற ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்க இந்த எலெக்ஷனோட எல்லாம் மாறி போச்சுன்னு சொன்னீங்க. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று எல்லா மக்களும் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டினோம். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நிலைமையில எல்லாம் மாறி போச்சுது. உண்மையோட 75 கால வரலாற்றுல இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆகவே மக்கள் அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றத்துக்குள்ள தமிழ் மக்கள்ல ஒரு பகுதியினரும் சேர்ந்து கொண்டார்கள் என்றதெல்லாமும் உண்மையாக இருந்தாலும், இந்த ஒரு பக்கம் சுதந்திர தினமாக கொண்டாடுறதும், இன்னொரு பக்கம் அதை சுதந்திரம் இல்ல கரிநாள் என்று கொண்டாடுறதும் அது மாறையில் என்றதை தாண்டி கடந்த ஒரு 3-4 வருஷங்கள்ல இந்த வருஷம் அதனுடைய எதிர்ப்பை காட்டுதல், வினையாட்டுதல் என்பது அதிக எல்லா மாவட்டங்கள், அநேகமாக வடக்கு கிழக்குல பல மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களும் சொல்ல முடியாது, ஆனால் பல மாவட்டங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு, கிளிநொச்சியில் நடந்திருக்குது, மட்டக்களப்பில் நடந்திருக்கு. அப்ப அது மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்குது. அதே நேரம் வெவ்வேறு தரப்புகளும் அந்த போராட்டங்கள் நடக்கும். அதுவுமே எங்களுக்கு வடக்கு கிழக்கு நான் நேற்றைய தினம் ஆக்சிடென்ட்லியான சம்பவம். நேற்று காலமை நான் சுதந்திர காலமை மட்டக்களப்பிலேருந்து வலிக்கிட்டு திருகோணமலைய வந்து வவுனியா வந்து அப்படி யாழ்ப்பாணம் வந்தேன். அப்போ நேற்று பகல் அந்த பெல்ட்டால வரக்கூடிய இருந்தது. பார்க்கலும் சுதந்திர தினத்துக்கான இந்த இதுவும் இருக்கிற ஒரு சில பாக்கெட்ஸில் மட்டும் அந்த கொடிகளை பார்க்கக்கூடிய அந்த இலங்கையின் தேசிய கொடிகள், மற்றபடி பொதுவாக சரியான குறைவாக தான் இருந்தது மற்ற இடங்களோட ஒப்படைக்குள்ள. அது லீவு நாள் தானே, அதனால எப்பவுமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் கரிநாளன்னு நாங்களும் கருப்பு கொடிகள் ஏற்றி அப்படி செய்த அந்த எதிர்ப்பு இல்லை என்றாலும் கூட ஒரு எதிர்ப்புணர்வு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். அவர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்க மாணவர்கள், அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஒட்டுமொத்த 7000 பேர் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் எல்லாரும் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பிரதிநிதிகளுமாக அல்ல, மாணவர்கள்ல சிலர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற பேர்ல அறிக்கை வந்திருந்த அப்படி பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த பல்கலைக்கழகம் அப்படிதான் இதுவரைக்கும் வந்திருக்குதுன்றதுனால அப்படி தவறா வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தவறா வழங்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லவும் படுவோம். நாங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டியவர்களும் பெருசா தெளிவுபடுத்த அப்படியே அவர்களுடைய எங்களுக்கு அது ஒரு கடமை உணர்வு அற்ற சொல்ல முடியாதுன்னா, அவர்கள் என்னவாக தங்களை அழைக்கிறதுக்கு விரும்புகிறார்களோ அப்படி அழைக்கிறதுக்கு அனுமதிக்கிறது தான் எத்திக்ஸ் என்றும் சொல்லப்படுறதுனால அது. ஆனால் அது என்ன, அவர்கள் பொதுப்படையான மெயின் கோட்டுகளை வச்சுக்கொள்றதன் மூலம் ஒரு ஒட்டுமொத்தத்தையும் அது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. உண்மை அதுவா என்று கேட்டால் அது ஆராயப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இது இவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் கூட்டி ஆராய்ந்து நாங்கள் ஒரு அறிக்கை விட போறோம் அல்லது இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போறோம் என்று செய்யப்பட்டதாக தெரியல. ஆனா அதுக்கு பதில் அவர்கள் பல்கலைக்கழகம், ஆனா அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அதை தவிர்க்க முடியாது அல்லது புறக்கணிக்கவும் முடியாது. அந்த சமூகத்துக்குள்ள இருந்து அந்த மாதிரியான கருத்தியலோட ஒரு குறிக்கப்பட்ட மாணவர் அது ஒரு பாரம்பரியமாக தொடர்ந்து கடத்தப்பட்டு வருது என்றதையும் நாங்கள் இதன் இப்ப போருக்கு பிறகான ஒரு தனி புது ஜெனரேஷன் தான் அங்க இருக்கு. போர்ல வந்து 8 வயசு 7 வயசுல இருந்தவர்கள் போர் முடியும் அவரெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார். அப்ப அந்த 8 வயசுக்கு முன்னம் இருந்ததுகளை பற்றி பெரிய அறிவற்றவர்கள்
இங்கால வந்து அதை தொடர்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றதும் அதை இன்னும் பேசுபொருளாக தாங்கி நிற்கிறார்கள் என்றதும் வந்து மிக முக்கியமான. அப்ப தலைமுறை கடத்தல்கள் அது அங்க நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அதே மாதிரி நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்துல இலங்கை என்ன கொடி இறக்கிட்டு கருப்பு கொடியை ஏற்றிருக்கணும். அதை செய்தவர்கள்ட்ட அந்த உணர்வு இருக்குது. அது அங்க விரிவாக்கம் அடைகிறதுக்கான அதன் மீது அழுத்தங்களோ அல்லது தேவையற்ற வேறு விடயங்களோ நிகழுமா இருந்தால் அதை இன்னும் விரிவாக்கம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குல்ல. அழுத்தம் பிரயோக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட. அதனால அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது என்றால் அது வெளிப்பட்டு இருக்குது இந்த முறை என்றதும் மிக ஒரு முறையும் அது வெளிப்படுறது தான். இந்த முறை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு போராட்டம், ஒரு அறிக்கை, தேசிய கொடியை இறக்கிட்டு கருப்பு கொடியை ஏற்றுறது என்று தங்களுடைய எதிர்ப்புணர்வின் வெளிப்பாட்டை வந்து தீவிரமான வழிகள்ல காட்டுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது வந்து இப்ப இவர்கள் என்பிபி அரசாங்கம் வந்து எல்லாம் உண்டாயின தமிழர்களும் தமிழ் தேசியத்தை கைவிட்டு ஒரு நாடு என்ற ஒரு கொள்கைக்குள்ள வந்துட்டினம் என்ற பப்ளிசிட்டி ஒரு இரிட்டேட் ஆகித்தான் இப்படி ரியாக்ட் பண்ணினமா. எப்படி வேணும்னா அதை ரியாக்ட் பண்ணட்டும், இது எதுவாக வேணும்னா எடுப்பேன். ஆனா என்ன பார்க்கப்பட வேண்டியதுன்னா அது அப்படிதான் இருக்கு. இப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தின அதே நேரத்துல கோட்டையில பண்ணையில இருந்து கச்சேரி வரைக்குமான டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுக்க சிங்க கொடிகளை ஏந்தியபடி வழக்கமான ஒரு உறுதிப்பவனியும் மக்கள் கொண்ட ஒரு சின்ன மக்கள் கூட்டத்தை அழைத்து வந்து அந்த மக்களை கொண்ட ஒரு ஊர்வலமும் கூட நடத்தப்பட்டிருக்கு. வழக்கமான இது ரெண்டும் கன்ஃபரண்ட் ஆகும். அது ரெண்டுமே ஒரு விதமான முரண்கள்ல நிற்கும். இந்த முறை அப்படி இல்லை. அதாவது பாட்டுக்கு நடக்குது, இது பாட்டுக்கு நடக்குதுன்ற மாதிரி இருந்தாலும் ஆனா அதுவும் நடக்குது. யாரோ சிலர் அதை ஏற்பாடு செய்து இப்ப இவ்வளவு காலம் அதை ஏற்பாடு செய்தவர்கள் யாருன்னு கேட்டவன்னா நாங்கள் அரசாங்க தரப்போட நிற்கிறவர்கள் அவர்கள்லாம் செய்யணும். ஆனா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகாரமற்றவர்களாக ஆட்சியில பங்கு இல்லாதவர்களாக ஒதுக்கி கொண்டு ஒரு அரசியல் அஞ்ஞான வாசத்துல இருக்கிற நிலையில கூட அங்க அந்த நிகழ்வுகள் நடக்கும். அதுவே இப்ப அரசாங்க தரப்புல இருந்து 3 MP பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய முன்னெடுப்புல நடந்ததா தெரியல. அதுதான் அப்படி இல்லை. இதுக்கு பின்னால தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு முனைப்பு இருந்ததாக தெரியல. ஆனா அதுக்கு முதல்ல யாரெல்லாம் அதுக்கு பின்னணியில இருந்து இயங்கி இருப்பார்களோ அவர்கள் இப்போதும் அதே செய்து கொண்டிருக்கோம். அப்ப இது ரெண்டுமே நடக்குது இங்க. எப்படி இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பின்னணியில இருந்த ஒரு அரசியல் தரப்பு இயங்குறதுக்கோ இயக்குறதுக்கான உந்துதலை கொடுக்குதோ அது மாதிரி அது போன்ற விஷயம் நடக்குது. ஆனா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இந்த உணர்வுல மாற்றம் இல்லை, தீர்க்கப்படவில்லை, இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அல்லது இந்த அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆளுந்தரப்பும் கூட அதை தீர்க்கிறதுக்கான முனைப்பை காட்டல என்றதனாலதான் இந்த எதிர்ப்பு பதிவாகும். இப்ப நாங்கள் இதுல ஒரு சும்மா ஒரு இதுக்கு வரலாம். இவர்கள் எல்லாரும் ஒரே கொள்கையில மக்கள் வடகிழக்கு மக்கள் என்பிபியோட இல்லாட்டில் தேசிய அரசோட இந்த தேசியம்ன்றது இலங்கை தேசிய அரசோட இணங்கி போகிற ஒரு நிலைக்கு வந்துட்டினம் என்று சொல்லப்பட்டாலும் அப்படி இல்லை. உண்மையாவே என்று சொன்னா மேபி இல்லாட்டி அந்த டைம்ல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு போயிட்டு அதுக்கான எந்தவித சமிக்கையும் கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. எந்தவித சமிக்கையும் இந்த அரசு காட்டே இல்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு இப்ப மட்டும் இல்ல, கோட்டாபாய ஆட்சிக்கு வரும்போதும் கூட அது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றா கோட்டாபாய சிங்களவர்களுடைய ஒரு பெருந்தலைவராக உருவெடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அந்த தருணத்துல இருந்தது. சரிதானே? அப்ப அவ்வளவு பலமிக்கதான ஒரு தலைவராக வரும்போது சரியோ பிள்ளையோ தான் நினைச்சது என்றாலும் ஒரு தீர்வாக இந்த மக்களுக்காக கோட்டாபாய கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி 2010 மஹிந்தாக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததோ அது மாதிரி. ஆனா மஹிந்த சந்திரிகாக்கு இருந்த மாதிரி இருக்கலாம் 94ல. கோட்டா மீது நம்பிக்கை வைத்ததுன்றல்ல. ஆனா அவருடைய வாய்ப்பும் சூழலும் இந்த பிரச்சனை ஒரு போரை எப்படி அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோமோ அது மாதிரி தங்களுடைய வழியிலேயே கூட இப்ப நாங்க கேட்கறது அவர்கள் தர்றதா இருக்காது. அந்த மாதிரி என்றாலும் கூட அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தீர்வாக வரக்கூடும் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு
தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்காத தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இருந்தது என்று கொள்ளலாம். ஒரு மாற்றம் வந்தது. ஆகவே கொழும்பிலே ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து அது நிலைமைகளை கொஞ்சம் சுமூகமாக மாற்றும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அது அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியையும் இதுவரைக்கும் காணவில்லை என்றது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும். 3 மாசத்துல ஒண்ணும் செய்ய முடியாது தெரியும். ஆனா அது நோக்கிய திரும்பல்ன்றது கூட இல்லையா, சின்ன சமிக்கை கூட இல்லைன்றதுனால இந்த என்ன கிளிநொச்சியில நடந்திருக்கக்கூடிய போராட்டம் வடக்கு கிழக்குல ஒரு P2Pக்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில கொஞ்சம் பெரிய போராட்டம் பார்க்கலாம். மக்கள் எண்ணிக்கை அங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுக்கிடையில நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. போராட்டங்கள் நடந்திருக்குது. ஆனா அந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடும் போது இந்த போராட்டத்துல கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது என்று பார்க்கலாம். அப்ப அதிக அளவு மக்கள் அங்க வர்றதுக்கும் குழுமுறத்துக்கும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கும் அது முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சங்கங்களால விடுக்கப்பட்ட அழைப்பின் பேர்ல தான் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்களுடைய பிரச்சனைய அணுக இல்லை, அதை பற்றி பேச வேண்டாம், இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு தருவோம் என்றும் இந்த மக்கள் பாவம், அந்த மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை அறியறதுக்காகத்தான் வீதிகளில் உலக காலமாக கிடக்கிறார்கள் சொன்ன தேர்தல் பிரச்சாரத்தில் போது சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தொடர்பில் குறைந்தபட்சம் அவர்களுடைய பிரதிநிதிகள் அழைத்து பேசுறதுக்கான ஒரு முயற்சியை கூட காட்டேன். அதே மாதிரி இந்த அரசியல் கைதிகள் என்றவருமே இல்லை என்ற மாதிரியான அறிக்கைகள் வந்து உண்மையிலேயே அந்த நம்பியிருந்த இதை விடுவோம் அப்ப எல்லாமே ஒரு தேர்தல் காலத்துக்கு வாக்குகளை எடுக்கிறதுக்காக வழக்கமான ஒரு சிங்கள பௌத்த ராஜதந்திரத்தினுடைய அணுகுமுறையாத்தான் ஜேவிபியும் செய்திருக்குது என்ற மாதிரி ஒரு உணரத்தலப்படும் போது அந்த எதிர்ப்பு வந்து உறுதியானதாக தீவிரமானதாக இழப்பாக்குது. இதுல பலவீனமா இருக்கிறது என்னன்னா அதுல எங்களுடைய தமிழ் அதான் அந்த தேசிய அதை எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு எனக்கு பிரச்சனை. பட் ஆனா எங்களுடைய தேசியத்தை முன்வைத்து அப்படி சொல்லல. பட் அதுக்கெல்லாம் அவர் தமிழ் தலைவரா இல்லையான்றது மக்கள் முடிவு அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க அப்படி பொதுப்படையா சொல்லும் போது எல்லாரும் அரசு தரப்போடு சேர்ந்து இயங்குறவர்கள், அரசுக்கு எதிரான அரசியலை தொடர்ச்சியாக செய்கிறவர்கள் எல்லாருமே அந்த கொமெண்ட் டேக்குகளை வந்துடும். வெங்காயம் சரி இவையும் சரி எல்லாரும் வந்துடும். அப்ப இப்ப அது இல்லை, அதுக்குள்ளேயே பாகுபாடுகள் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது என்றதுனால தமிழ் தேசியம் என்ற பெயரை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்லது வாக்குகளை பெறக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையில என்ன அரசியல் செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஜீரோன்னு தான் சொல்லணும். இந்த முறை இந்த சுதந்திர தினத்தை நாளாக வடக்கு கிழக்கு முழுக்க அனுஷ்டிச்ச வேண்டும் நாங்கள் சொல்ற அந்த சந்தர்ப்பங்கள்லையும் இந்த நிகழ்வுகள்லையும் அரசியல் தலைவர்களோட பங்களிப்புன்றது கிளிநொச்சியில கஜேந்திரனும் ஸ்ரீதரனும் கலந்து பின்னணியிலேயும் அவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் இருக்குது. அதை இல்லைன்னு சொல்லி. ஆனா பலவீனமா இருக்கிறது என்னன்னா அவர்களால முன்னெடுத்து அதை செய்ய முடியல. அந்த இடத்துலதான் இருக்கலாம். மக்கள் தான் போராடணும். மக்களுடைய போராட்டத்துல இவர்கள் வந்து கலந்து கொள்றவர்களா இருக்கிறார். இது அரசியல் அல்ல. அப்ப பிறகு நீங்கள் இவர்களுடைய அறைகூவலை செயல்படுத்த மக்கள் திரளணும். அதான் தலைமை என்றதும் அரசியல் அப்படி வச்சிருக்கணும். உங்களுக்கு சில பிரிவிலேஜஸ் இருக்குது. இது ஒரு தனி மனிதன் செய்யக்குள்ள, ஒரு பொதுமகன் செய்யக்குள்ள, ஒரு சிறு குழு செய்யக்குள்ள அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அதுகளில் தப்பிக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. சில பார்லிமெண்ட் பிரிவிலேஜஸ் அது நிறைய விஷயங்கள் இருக்கிறபடியா இல்லை. தப்புறதில்லை. நீங்க அரெஸ்ட் பண்ணினாலுமே நல்லாதான். இந்த போராட்டத்துக்காக உங்களை கைது செய்து உள்ள வச்சிருந்தா குறைந்த வச்சு இந்த ஜனத்துக்காக என்ன செய்து நீங்க கேட்டா கடைசி சிறைக்கு போகணும்னா சொல்ல. ஆனா இப்ப எப்படிதான் இந்த கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு வளர்க்கப்பட்ட தலைவர்கள் வந்து இப்ப அதுக்கு தயாரா இல்லைன்னு உண்மை. அந்த காலத்துல அப்படி இல்லை. அப்ப என்ன அரசியல் செய்யறீங்க? எனக்கு சின்ன சனத்து நாலு கதையை சொல்லி போய் கட்டி போட்டோ எடுத்து அப்ப வாக்கு கேட்கறது வருவீங்க. நீங்க போவீங்களா? போடக்கூடாது. இப்பவே 40% பேர் போடக்கூடாதுன்றத
பட் அதான் இப்போ நிலைமை என்னன்னா அப்படிதான் இருக்குது. அதை உண்மையா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அரசியல் சக்திகள், அது இந்த சக்தியா இருந்தாங்க. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியலை செய்ய வேண்டியவர்கள் அதை செய்கிறார்களா என்றதுல பெரிய கேள்விகள் இருக்குது. ஆனா இங்க ஒரு தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற பிளவை ஒரு ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி அந்த பிளவை குறைக்குது என்று எடுத்துக்கொண்டால் இந்த சுதந்திர தினம் அந்த பிளவை மீண்டும் அதனுடைய பழைய நிலைக்கு கொண்டு போயிருக்குது என்று பார்ப்போம். ஆக அந்த நிலைமையில எந்த மாற்றம் வரையில இல்ல அம்மையா வரையில்லைன்றதுக்கான ரீசன் இவர்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கான எந்த முன்னெடுப்பையும் செய்யலை என்றபடியெல்லாம் திரும்ப பழைய நிலைக்கு மக்கள் மனங்கள் மாறிக்கொண்டு வருது. அப்ப அது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எந்த வகையிலான பிரதிபலிப்புகளை காட்டும் என்றதும் மிக முக்கியமான. ஓகே, ஆனா அதுல 2-3 இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். உதாரணத்துக்கு எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் அது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி கேட்கல. ஒரு எம்பி சொன்னீங்க, நீங்கள் பெருவாரியாக எங்களுக்கு வாக்களித்து மாநகர சபையை எங்களை கைப்பற்ற விட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்படுத்தி செய்வோம். ஆயிரத்தி பொறுப்படுத்தி செய்ய போறீங்க மத்திய அரசோட, இந்திய அரசோட இல்லை இப்போ அதுவுமே மத்திய அரசின் இதோட அதுல இருந்து எடுத்து முனிசிபாலிட்டிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு திரும்ப நாங்கள் அந்த மத்திய அரசுல இருக்கிறாங்களே மத்திய அரசு இல்ல மத்திய அரசோட சேர்ந்த ஒரு இதுதான் மத்திய அரசு தான் அவர்களுக்கான அதுக்கான அந்த நிர்வாகிகளை நியமிக்கிற அத்தாரிட்டி மத்திய அரசு தான் கொடுக்கல, கையளிக்கல. அது முதல்ல இருந்து இருக்குது அந்த கமிட்டி. இல்ல அதுல பேச்சு நிகழ்வுல இருக்குது. அது ஒன்றும் மூன்று தரப்புகள் இருக்கு. இது என்னத்துக்குமே சொல்ல வந்த விஷயம் அப்ப அவர்களே விளங்கி கொண்டு இங்கே இருந்தது அதை நாங்கள் முழுமையாக எதிர்ந்தாலும் அதுக்கு அடுத்த ஜஸ்ட் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. மத்திய அரசு அது எல்லாம் இல்லை. இப்போ என்பிபி உறுப்பினர்கள் என்பிபி என்ற கட்சி இங்க வடக்குல இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றணும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் இலக்கு வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய கரையோர மாவட்டம் அவர் போன இடம் பாத்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன். நாயக்க யாழ்ப்பாணம் வந்த போது 3 இடங்களுக்கு போயிருக்கிறார். சரிதானே, ஒன்று யாழ்ப்பாணம் நகர பகுதியை ஒட்டியது, ஒன்று பல்வெட்டித்துறைக்கு போயிருக்கிறார், சாவச்சேரிக்கு போயிருக்கிறார். இந்த 3 சபைகளையும் கைப்பற்றுவது அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. முனிசிபாலிட்டி, பல்வெட்டித்துறை நகர சபை, சாவகச்சேரி, இந்த 3மே அவர்களுடைய இலக்கு. இந்த தேர்தலில் அவர்களுக்கு அந்த 3ஐயும் கைப்பற்றி கொண்டால் தாங்கள் கொஞ்சம் கொள்ளலாம் என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கணும். அதாவது காரணம் இந்த பகுதியில் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்குது என்ற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பல்வெட்டித்துறையை இலக்கு வைக்கிறார்கள் அவர்கள் என்றால் அது நீங்க முதல்ல சொன்ன அந்த தேசிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் எங்க கொண்டே மொத்த வச்சு கொள்றது. அப்படி இல்லை. போன முறை எலெக்ஷன் முடிஞ்சு 2020ஆம் ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒருத்தர் வல்லுவத்துறையை கைப்பற்றி கொக்கடிச்சார், அடையாளம் இல்லாம போயிட்டார். அப்ப மக்கள் அரசியல்வாதிகள் நினைக்கிற அளவுக்கு இந்த மானங்கட்ட மைண்ட் வாய்ஸ் அப்படி இல்லை. நினைக்கிறாங்கன்றது இவர்கள் ஈஸியா கண்டுபிடிக்க இல்லை. அது சரி. அதனாலதான் சொல்றேன், அந்த பிளவை தமிழர்கள் சிங்களவர்கள் அவர்களுக்கு ஒரு சுதந்திர தினம் என்பது இங்க அது ஒரு சுதந்திரமாக பார்க்கப்படவில்லை என்றது அந்த நிலைமையில இந்த மாற்றமும் வரையில. ஆனா அது வழக்கமா ஒரு பதட்டமான இதுவரைக்குமான ஆட்சி காலங்கள்ல அது ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கு. இந்த 2 தரப்புமே ஒரு பக்கம் எங்களுக்கு சுதந்திரம்ன்றதும் ஒரு விதமாக வேட்டிக்கு போட்டி நீங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்தீங்கன்னா நாங்க ஆதரிச்சு உங்களுக்கு அப்படி என்ற மாதிரியான ஒரு சூழல்ல இந்த முறை அது அந்த மாதிரி ஒரு அதாவது இயல்பா அந்த போக்குல நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அது இருக்குது, அதையும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். நாங்க அதை அடித்தரமாகவே திரும்ப பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு புதிய தரப்பு ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்குது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்குது. அந்த மாற்றம் ஒன்று பெருசாக நிகழ்ந்திருக்குது. அந்த மாற்றம்
எதிர்கால இலங்கைக்கான மாற்றமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்த சுதந்திர தினம் அந்த மாற்றத்தை கேள்விக்குள்ளாக்கி இல்ல தொடர்ந்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்றதை பதிவு செய்யுது. நான் நினைக்கிறேன் தமிழர் பகுதியில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றினதன் மூலம் என்பிபி அரசாங்கம் என்ன நினைச்சிட்டுதுன்னு சொன்னா இது ஈஸி கேம் நினைச்சிட்டு மக்கள்லாம் எங்களை வந்துருந்தாங்க. அவர்களை பெருசாக கரிசனை கொள்ள தேவையில்லை, நீ கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா இப்போ கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் காதலிக்கிற டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டை உள்ளடமெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தெரிஞ்சு என்டர்டைன் பண்ணி அது இது கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்து செய்கிற ஒரு ஆண் அதே அந்த பண்ணிய கல்யாணம் கட்டின பிறகு அவ்வளோ செய்யுது. ஓகே முடிஞ்சிது இதே திருப்பி ஒரு போல மனைவி இதுக்காக தானே அவ்வளோ அது மாதிரி இந்த கேம் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு. அப்போ நீ என்னதுக்கு திரும்பவும் அதே கஷ்டப்பட்டு இலக்கியங்களோட எங்களுடைய மக்கள் தானே என்ற ஒரு அப்படி அவர்கள் நினைத்திருந்தா அது அவர்களுக்கான மிக முக்கியமான செய்தி. அதை புரிந்து கொள்ளுங்க நம்ம தெரியல. அதுதான் அடுத்த மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த செய்திகள் வந்து சரியாக போய் சேருவதில் பெரிய சிக்கல் இருக்கு. அது ஆசிய நாடுகள் சேராட்டி டிவோர்ஸ்ல முடியும். அதுதான் நோக்கம். இப்போ ஆசிய நாடுகளில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர் ஒரு தலைவர்கள் ஆகிட்டோம்னு சொன்னா அவர்களுக்கு உண்மையாக அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்க கனெக்ஷன் கட்டாயம் டிரெக்ட் கனெக்ஷன். அப்போ அவர்களுக்கு ஃபீட் பண்றவர்கள் உதாரணத்துக்கு இங்கே இவ்வளவு நடக்குது. இப்போ நாங்கள் இப்படி அனலைஸ் பண்ண இந்த டாப்பிக்கை வந்து என்பிபின்ற தலைமைக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டியவர்கள் இங்கே கிரவுண்டில் இருக்கு அவர்களுடைய பிரதிநிதிகள். இந்த கதையை போய் சொன்னா அங்கே என்ன நடக்கும், நீங்கள் என்ன பார்த்து கொண்டு வந்தீங்க அங்கே இவர்கள் மீதான கேள்வி அல்லது இவர்கள் மீதான அழுத்தம் கொண்டு வரும். அதுக்காக இல்லை இல்லை அங்கே எல்லா மக்களும் எங்களோட அழைக்கிறாங்க. இது எல்லா அரசியல் தலைமைகள்கிட்ட உள்ள பிரச்சனை. அவர்கள் அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியுமா தோக்க போறாங்க அவங்க கடைசி வந்து நம்ப மாட்டான் என்று சொன்னா அவர்களுக்கு அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் போச்சு. அவர் தலைவர்களாக நேரடியான கீழ்மட்ட மக்களோட இல்லாட்டி பரந்த மக்களோட நேரடி தொடர்பு குறிச்சு கொண்டு பிரதிநிதிகளோட மட்டுமே அவர்களுக்கு தகவல் இருந்துச்சு. இப்போ அதே நிலைமை தான் இங்கே இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எச்சரிக்கை மணி அங்கே போய் சேர்ந்தால் தான் அவர்களுக்கு தொடர்பு கவனிச்சு போய் சேராத வரைக்கும் அவர்கள் உண்மையாக எவ்வளவுக்கு அவர்கள் நேரடியாக இதில் கவனிச்சிருக்கிறோம்னு தெரியும். நாங்கள் பிஸி இங்கே இருக்கிறாங்கல்ல இப்படி எங்கள் இங்கே நடந்தது அது நடந்தது சனம்பரை இல்லை கொள்ளை இல்லை இப்படி ஒரு எதிர்ப்பு மனம் இல்லை சனத்திட்ட வந்துட்டுதுன்னு சொல்லி இவர்கள் போய் அங்கே ஃபீல் பண்ணி திரும்ப இவைக்கு தான் ஒர்க் லோட் கொடுக்கும் இல்லாட்டி இவைக்கு தான் சத்தம் போடும். அது என்னவா பண்ணாலும் இருக்கட்டும். யதார்த்தம் என்னன்னா இந்த பிளவு இன்னும் அப்படியே இருக்குது. அது மூடி மறைக்கப்பட்டதாக அல்லது அது அந்த பிளவு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒரு 2 தேர்தல்களை கொண்டு காட்டப்பட்ட ஒரு பிம்பம் அப்படி இல்லை. அந்த பிளவு இன்னுமே ஆழமானதாக தொடர்ந்து இருந்து வருது. நீங்க இதை அட்ரஸ் பண்ணலைன்னா அது இப்படியே மறந்து போகும்ன்றதுக்கான பழைய நிலைமைக்கு அந்த திரும்ப அடுத்த எலெக்ஷன்ல திரும்ப கலர் வித்தியாசம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள். அது இன்னொரு 2 மாசத்துல அடுத்த எலெக்ஷன் வரும்போது அதுல அதான் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ன்றபடியாலும் உண்மையா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சிலத்துல திங்கிங் மென்டாலிட்டியும் வித்தியாசமா இருக்கும். ஆனால் இது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதை எதிர்பார்த்த நாங்கள். ஆனால் கிட்டத்தட்ட அந்த அலை என்பது குறுகிய காலத்துக்குள்ள வந்தது ஒன்று அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இல்லாட்டில் அது 2 ஒன்றோடு நினைஞ்சு வேலை செய்கிற ஜனாதிபதியும் பாராளுமன்றம் வந்து ஒரே தரப்பட்ட இருந்தால் தான் நாடு கம்ஃபர்டபுளா போகும். ஜனாதிபதியா வந்து அதுக்கு பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை செய்தாரா இல்லையான்னு அவரை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு காலப்பகுதி இருக்கையில இப்ப இல்ல. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அடுத்தடுத்து ஜனாதிபதி தேர்தலும் இதுவும் டெக்னிக்கலி ஜனாதிபதி தேர்தல் பார்லமெண்ட் தேர்தல் ஆகஸ்ட்ல நடந்திருக்கும். அவரே அவ்வளவு அவசரமா செய்தாருன்னா அதுக்குள்ள இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் பட் பாராளுமன்றத்தில் சனம் ஓவர் அள்ளி கொடுத்துட்டு 2/3 விட அதிகமான வாக்குகள் அதிகமான ஆசனங்கள் என்பிபி தனி கட்சியாக கிட்டத்தட்ட தனி கூட்டமாக அங்கே இங்கே இருந்து எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் 2/3 மேலே எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதை அவர்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு வந்து இதுல என்ன நடக்க போகுதுன்றதுல பெரிய சிக்கல் கண்டிப்பா தாக்கம் செலுத்தும். ரெண்டாவது தெற்கிலையுமே கூட அதுக்கான ஒரு விதமான எதிர்ப்புணர்வு. ஏன்னா அவர்கள் எதெல்லாம் சொன்னார்களோ அதை பெரும்பாலும் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் சொன்ன வழியிலேயே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்களை தான் சிக்கி கொண்டிருக்கு. ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையினத்தாலே இன்னும்
அடிச்சிருந்தோம். அடிச்சதுக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு IMF இதுல இருந்து நாங்கள் வெளியில வரோம், அதை மறுசீரமைப்ப வேண்டைக்கு வந்து ஒன்றும் செய்யலாது. இதுதான் ரணில் தண்டை பிரச்சாரத்தில் சொல்லி கொண்டு வந்தவர். யார் இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது, நீங்க அப்படி இல்லைன்னு முடிச்சிங்களா திருப்பி பங்கேற்க போயிடுவீங்க. இதுதான் ரணில் சொன்னது. திரும்ப ஜனங்க கேட்கலாம், ஒருத்தரும் கேட்கல. பட் இனி இவர்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் தலைகளாக மாற்றுவோம், வரிய குறைப்பம் என்ன IMF கூப்பிட்டு எல்லாத்தையும் மாற்றி அமைப்போம் எல்லாம் சொன்ன வேண்டிய கொண்டு செய்ய முடியாமல் நிற்கிறேன். ஜனாதிபதி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் இல்லை ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் வருதோ இல்லையோ பிள்ளைகளை படிப்பிக்கல, நான் ஜனாதிபதியானாலும் சொல்லி ஒரு கட்டுரை எழுத சொல்லி கேட்குறேன். அப்போ என்ன வேண்டாலும் அந்த பிள்ளைகளை எடுத்து சொல்ல தெரியும், தான் பெற போதில்லை. அப்படியே ஒரு இதில் சொல்லிச்சுனோமோ இன்னும். ஆனால் இன்னைக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால அது ஒரு உதாரணம். அது நிறைய நிறைய அரிசி ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை. பால் சோறுன்றதுக்கு அரிசி என்ன செய்ய போயினோம்னு தெரியும். அரிசியில பிரச்சனை என்னன்னா, அரிசி ஒரு மாஃபியா டாக்கெட் பண்ணினது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலனுடைய சகோதரர்களுக்கு டாக்கெட் பண்ணியெல்லாம் அவர்கள் நிறைய பேசிச்சு. நம்ம இல்லை 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 அவர் ஒரு 4-5 பேர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணினோம். நாங்கள் வந்துட்டு அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுவோம் அரிசியை. பட் இப்போ ஒன்றும் செய்ய முடியலை. உங்களை அரிசியை பதுக்கி வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. எந்த சோதனை நடத்தியும் எந்த இது நடத்தியும் அதை கொண்டு வரவும் முடியலை, வெளியில கொண்டு வர முடியலை. அல்லது இருந்தால்தான் வரும்ன்றதை அடுத்த பிரச்சனை இருக்கமாக்கும். அரிசி விலையை குறைக்க மாட்டீங்க, அதுவும் குறைக்க முடியல. நீங்க அரிசியை இறக்குமதி செய்வதன் மூலமும் சந்தையில விலை குறையும். சரிதானே? 100 ரூபா 80 ரூபா வித்த அரிசி இன்றைக்கு, அதாவது பொருளாதார பிரச்சனைக்கு முன்னம் 80 ரூபா வித்த அரிசி இன்றைக்கு 260 ரூபா. அப்ப 3 மடங்கை விட அதிகமான விலையில தான் நாங்கள் இன்றைக்கு வாங்க வேண்டிய. என்னதான் டெக்னிக்கலி ஆச்சாலும் டாலர் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா தானே இருக்கு. அப்ப நீங்க இம்போர்ட் பண்ணினா கூட வரக்கூடாது அப்படி. ஆனா இப்படி இருக்கு நிலைமை. இதை உங்களால கட்டுப்படுத்த முடியல. சரி, இதை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம். அந்த திட்டத்துக்கு கீழே நெல்லை கொள்வனம் செய்ய போறோம், நாங்களே களஞ்சியப்படுத்த போறோம், அடுத்த முறை இந்த மாதிரி எல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. ஆனா அறுவடை முடிஞ்சது, விவசாயிகள் தங்களுடைய வயல்கள் எல்லாத்தையும் வெற்றி வயல்களாக போடணும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் நீங்க கட்டுப்பாட்டு விலை நெல்லுக்கு அறிவிக்கல. அப்ப நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கலன்னா என்ன உண்மையான விளக்கம்டா, விவசாயிகளுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, அறுவடை செய்யற நெல்லை கொண்டு போய் களஞ்சியப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு வசதி இல்லை. 2வது, அதை அப்படியே அறுவடை செய்த நெல்லை களஞ்சியப்படுத்தி அதை காய வச்சு அதை பிறகு கொண்டு போய் விற்கிறதால அவர்களுக்கு பெறுமதி சேர்ற இதுவும் கிடைக்க போறது இல்லை, விலை பெரிய அளவுல கூட போறது இல்லை அவர்களுக்கு. அதனால அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெட்டிட்டு அந்த இடத்துலயே வச்சு காசாக்குறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாண்டியும் அவர்களுக்கு அந்த அவ்வளவு சொன்னா நிறைய விவசாயிகள் கடன் பண்ணி தான் கிட்டத்தட்ட விவசாயம். அப்ப அறுவடை முடிஞ்சோன்னு அந்த கடனை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அப்ப உங்களுக்கு 3 மாசம் வச்சு ஸ்டோர் பண்ணி அதை கூட வித்தா வீட்டை கொண்டு போறது, அதுக்கான டிரான்ஸ்போர்ட், அது என்ன செலவு விட, அதை விட அந்த இடத்துல வித்துடுறது அவர்களுக்கு. அப்ப நீங்க இப்ப என்ன செய்திருக்கிறீங்களா, கட்டுப்பாட்டு விலையை அறிவிக்காததன் மூலமாக வியாபாரிகள் அராவிலைக்கு வழக்கம் போல வாங்குறதுதான் பழி விட்டு முடியும். இவ்வளவுலாம் விட்டது அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்துக்கும் அவன் வீட்டை கொண்டு வர போறது இல்லை, அதை அறுத்து ரோட்டுக்கு கொண்டு அதை வித்துட்டு போயிடுவாங்க. இப்ப இல்ல உண்மையா இதுல 2-3 பிரச்சனை சொன்னா காலநிலையும் எல்லாம் சொல்லிக் கொள்ற மாதிரி இல்லை. கொண்டு போய் காய வைக்கிறது, அது இதெல்லாம் அந்த இதுக்கு நடக்கிறதே இல்லை. முதல்ல அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவாது. நீங்க வீட்டை இருந்து தன்னுடைய வயல்நிலத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு குறைஞ்சது 10,000 செலவு. இந்த 10,000 தரப்படுறது இல்லாம போறது 10,000 தேவைக்கு வேணும். கடைக்காரன் வாசல்ல நிற்பாங்க. அதனால அந்த இடத்துல அப்ப இப்ப எல்லா இடமும் வெட்டி முடிஞ்சது, வயல் முடிஞ்சு வெள்ளம் ஒரு பக்கம் அழைத்து போடுறது. இதுதானே. மற்றது நீங்கள் என்ன உரமானியம் கொடுக்கணும்னு நீங்க உரமானியத்தை கொடுக்க முடியல, ரெடி டு பேல நிக்குது. நல்ல ஒரு வசனம் போடுறது, ரெடி டு பேயா. நீங்க 25,000 ஹெக்டேருக்கு கொடுக்கணும், அதுவே 3 கட்டமா கொடுக்கணும். முதலாவது கட்டமே எப்ப வந்ததுன்னா உரமறிஞ்சு முடிஞ்சதுக்கு
இன்னும் 2வது 3வது கட்டங்கள் ரெடி டு பேல அடிக்குது, அறுவடை முடிஞ்சு. இப்படிதான் வச்சிருக்கணும் எல்லாரும். இந்த மாதிரியான பிரச்சனையினால முக்கியமான 2 வாக்குறுதிகள்லயே அவங்க எவ்வளவு தூரம் சொதப்பி எல்லாத்தையும் மிக மோசமான அவமானமான விஷயம் உப்பு. 85 ரூபா வித்த உப்பு 250 ரூபா இம்போர்ட் பண்ணக்கூடாது. அது சுத்தி வர தீவு கடலை போட்டது 85 ரூபா வித்தது 250 ரூபான்றது 19-20 இல்ல, 10 நாளைக்கு முதல் 10 நாளைக்கு முதல் 85 ரூபா பிரைஸ் பண்ணப்பட்டது. 250 ரூபா பிரைஸ்ல வருது. அதுக்கு காலநிலையே காரணமா எல்லாம் சொல்லி அது நீங்கள் ஏற்கனவே இங்கேயே வடக்கிலேயே ஆனரவுல எல்லாம் மழை இப்படிதான் எல்லினோ வருது, லானினோ வருதுன்றதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம். உங்களுக்கு ஒவ்வொரு கால பகுதியிலே நீங்க என்ன செய்யணும், எதை பற்றி செய்யணும், என்ன அதுதான் அரசாங்கமாக இருக்கீங்க. நீங்க மட்டதிப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கீங்களே முந்தைய நாங்களும் இறக்குமதி செய்யல. இன்னைக்கு டெக்னாலஜி வரைக்கும் வளர்ந்துட்டு சரி எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தத்துல இதெல்லாம் சேர்ந்து ஒரு தாக்கத்தை, ஒரு விளைவை, எதிர்வினைய கண்டிப்பா அடுத்த தேர்தல்கள் ஆற்றும். அதோட சேர்ந்து எப்படி ஒரு இதே மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆட்சி அகற்றத்துக்கு காரணமாக இருந்து பின்னணியில வேலை செய்ததோ அது மாதிரி இப்போது அடுத்தடுத்த ஒரு 2 தேர்தல் அவர்கள் வென்றிருக்கணும். இன்னும் 2 தேர்தல் வர இருக்குது. அடுத்தடுத்து 2 தேர்தலை வென்ற மாதிரியே அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் அவர்கள் என்னத்தை சந்திக்க போகிறார்கள் என்றதுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் ஒரு கண்டிப்பான தாக்கத்தை செலுத்தும். அதே மாதிரி இப்ப நடந்து முடிஞ்ச சுதந்திர தின நிகழ்வுகள் சம்பவங்களோட முறைகளை நிச்சயமாக வடக்கு கிழக்கு தங்களுடைய பழைய நிலைமைக்கு பூர்ணமா திரும்பி அந்த பாட்டை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கணக்கு இருக்கு நினைக்கிறேன். விரைவில் எப்படியோ உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கும் போது மாநில சபை தேர்தல் தொடர்பான ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிச்சயமாக ஏப்ரல் இல்லாட்டி தப்பினால் மே ஆரம்பங்களில் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் தென்படுது. பார்க்கலாம் மக்கள் என்ன மனநிலையில இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் நாட்டு நடப்பு அரசியல் நாட்டிலே உங்களை சந்திக்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.